அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே என்று முதலில் நான் அழைத்தது வேண்டுமென்றே செய்தேன். ஏனென்றால் இன்றைய இறை வார்த்தை முதல் வாசகத்திலும் சரி, நற்செய்தி வாசகத்திலும் சரி, பெண்களை மையமாக கொண்ட வாசகங்களாக இருக்கின்றன. முதல் வாசகத்தில் தானியேல் புத்தகத்திலிருந்து சுசான்னா என்ற ஒரு குற்றமற்ற பாவமற்ற ஒரு பெண்மணி எப்படி பலிக்கடாவாக்குகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வாசகம், நீண்ட வாசகம், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இரண்டாவது, அதாவது நற்செய்தி வாசகத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண். இந்த கதை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது. இதனுடைய சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகின்றேன். முதலாக நம்முடைய சமுதாயம் ஒரு ஆணாதிக்க சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ஆண்களுடைய குற்றங்களுக்கெல்லாம் பெண்களை குறை சொல்வது நமது ஒரு பெரிய கலாச்சார பழக்கம். உதாரணமாக விபச்சாரி, ஒரு ஆம்பளை பார்த்து இவன் ஒரு விபச்சாரன் என்று எவரும் சொல்வதில்லை. பெண்களை பார்த்து தான் விபச்சாரம் செய்கிறாள் என்று சொல்கிறோம். பெண்கள் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும் ஆண்கள் இல்லாமல்? ஆண்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்து கொள்ளும் பொழுது அதனுடைய பாவத்தை தூக்கி பெண்கள் மேல் போட்டு விடுவது, இது கலாச்சாரத்தில் நடக்கின்ற ஒன்று. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆண் எங்கே போனாருன்னு தெரியல. ஆனால் இயேசு அந்த கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை. ஓகே, செய்கிறது தவறு, இது மிகப்பெரிய சமுதாய தவறு, ஒரு தனி மனித தவறு மட்டுமல்ல, சமுதாய தவறு என்பது இயேசுவுக்கும் புரிந்திருக்கிறது. அதனால் அவர்கள் இந்த மாரல் போலீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, சில இடங்களில் தவறு செய்கிறவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் தண்டனை கொடுக்கறது. சில பேர் நாங்கள் இன்சார்ஜுங்கிறது மாரல் போலீஸிங் சொசைட்டி தட் பிகம்ஸ் மாரல் போலீஸ். இஸ்லாமிக் சொசைட்டிலாம் இது மாதிரி இருக்குது, நம்முடைய இந்துக்கள் சொசைட்டியில் கூட இன்று இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. தவறு செய்கிறவர்களை பிடித்து கொள்வது, இவங்க ட்ரெஸ் பண்ணுறது சரியில்லை, இவங்க பிஹேவ் பண்ணுறதில்லை, பப்ளிக்கில் இவங்க எப்படிலாம் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது என்று சொல்வதற்கென்றே சில பெரிய பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். அப்படியும் அன்றும் இருந்தார்கள். அவர்கள் இந்த பெண்ணை பிடித்து கொண்டு பப்ளிக்கில் ஒரு நீதிமன்றமே நடத்துகிறார்கள். இந்த பெண் செய்தது பாவம், இதான் குற்றம், இதான் சட்டம், நீர் தான் தீர்ப்பு சொல்லி ஆக வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு ஒரு தன்னையே டிஃபெண்ட் பண்ணுறது, தன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை. அந்த பெண்ணுக்கு நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு யாருமே கேட்கல. நீ பண்ணது தப்பா, ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு யாருமே கேட்கல. இது நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடப்பது. பெண்களை இழிவுபடுத்துவது என்பது ஆண்களுக்குரிய ஒரு மிக இழிவான ஒரு செயல். இப்போ அடிக்கடி நாம் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் கூட பார்க்குறோம், நியூஸில் வருது அப்பப்போ. ஒருவர் ஒரு பெண்ணை ஏமாற்றி தவறான வீடியோஸ்லாம் எடுத்து த்ரெட்டன் பண்ணுறார். நீ எனக்கு ஒத்துக்கலைனாக்கா இதெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டுருவேன் அல்லது சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் பயந்து போகிறாள். அந்த பெண்ணினுடைய குடும்பம் பயந்து போகிறது. சில சமயம் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். இதை பார்த்து அவருடைய பெற்றோர்கள் கூட தங்களே கொன்று விடுகிறார்கள். அல்லது பெற்றோர்கள் சில முறை தன்னுடைய பிள்ளைகளையே கொன்று விடுகிறார்கள். இதில் ஷேம், இது அந்த மானம் போனது என்று யாருக்கு? ஒரு சின்ன கேள்வி என்னுடைய மனதில் எழுகிறது. பெண்ணினுடைய உடலை நாம் படம் பிடித்து அதை வெளியில் போட்டோம் என்றால் அதனால் யாருடைய மானம் போகிறது? அந்த பெண்ணினுடைய மானம் என்று நாம் சொல்லுவது நம்முடைய கலாச்சார பழக்கம். அந்த பெண்ணின் உடலில் உலகத்தில் இல்லாதது என்ன இருக்குது? என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள், எல்லோரும் பெண்கள். இதை ஏன் ஒரு இழிவு என்று நினைத்து நாம் நம்மை அழித்துக் கொள்கிறோம்? அல்லது இதை இழிவு என்று நினைத்து நாம் அதை வைத்திய மற்றவர்களை நாம் மிரட்டுகிறோம். ஆண்கள் உடல் மட்டும் இழிவு இல்லையா? ஆண்களையும் உடை இல்லாமல் எடுத்து யூடியூபெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? ஓகே, இதெல்லாம் பல கேள்விகள் நம்முடைய சமுதாயத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். இயேசு எப்பொழுதுமே பெண்கள் மேல் அதிகம் மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார். அதனால அவர் பெண்களை எப்பொழுதுமே டிஃபெண்ட் பண்ணார். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக பேசினார். இன்று கூட அதுதான் நடந்தது. கடைசியில் அனுப்பும்போது கூட இயேசு அந்த பெண்ணினுடைய மரியாதையை அவருக்கு திருப்பி கொடுத்து, நீ ஒரு பாவி அப்படிலாம் சொல்ல, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி தான் அனுப்புகிறார். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த கும்பலில் இருந்தவங்களுக்கு என்னுடைய மனதில் தொட்டது.
இயேசு முதல் கல்லை பாவமில்லாதவர்கள் எரியுங்கள் என்று சொன்ன பொழுது என்ன நடந்துச்சு? அவங்க யோசனை பண்ணாங்க. நம்ம ஆட்களில் இருந்தாக்க சில பேர் கல்லை எடுத்து அடிச்சிருப்பானுங்க, ஏதோ பாவம் இல்லாதவர்கள் என்று. பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் வரை ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள் என்பது ஒரு அருமையான ஒரு கருத்து என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெரியவர்கள் தான் முதலில் தான் செய்வது தவறு என்று உணர்ந்து தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளும்போது சிறியவர்களும் நாம் செய்வது தப்பு தானோ என்று நினைத்து தங்களையும் திருத்திக் கொள்வார்கள். ஆகினால் சமுதாயத்தை திருத்துவதில் பெரியவர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்பதையும் இந்த கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. God bless you.